ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை துதித்தும் ஆராதித்தும் நல்ல கூட தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ சமாதானத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நல்ல கூட நம்ம மத்தியில் புதிய ஆத்மா வந்திருக்காரு. மெல்கிசேதேக் தானே? அவர் எத்தனை பேர் தெரியாது? பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் தெரிலண்ணா. பாஸ்டர் ரகுவோடைய மகன் டேனியில் பார்த்தா அவர் 3-4 வயசு பண்ண அந்த இது மட்டும் முடிக்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆம் கம்மிங் இயர், ரைட், செகண்ட் டைம் திஸ் ரெண்டாவது வாட்டி நம்ம மத்தியில் இங்கே வந்திருக்கிறாரு. தேங்க்யூ. நம்மளை மத்தியில் இசை கருவி நம்மளுக்கு உதவி செய்ய முடியாததுக்காக நன்றி செலுத்துகிறேன். 2 மாதம் ஓகே அவருடைய யூனிவர்சிட்டியிலேருந்து இன்டர்ன்ஷிப்காக இந்த 2 மாதம் பண்ணைங்களிலிருந்து வேலை செய்து நம் மத்தியில் தேவனுடைய காரியத்தை உதவியாக செய்து வருகிறார். அதற்காக நன்றி. நல்ல கூட தெய்வ வார்த்தைக்கு நம்ம ஜெபிப்போமாக. நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய குமாரன் வார்த்தையானவர், உடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. நீர் நம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய சித்தத்தை செய்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறீர், எங்களுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறீர். பிதாவின் சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். எங்களோடு பேச, என்னோடு பேச. உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம். எங்கள் கண்களை தேவையில்லாத காரியத்திலிருந்து விலக்கி உடைய வசனத்தின் ரகசியங்களை காண்பிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் மத்தியில் பேசுகிற தலைப்பு தெய்வ புத்திரர்கள். போன வாரம் தேவனுடைய ஒற்றுமை குறித்து, தேவன் எதிர்பார்க்கிறார் குறித்த காரியத்தை நான் பேசினேன். என்றால் வருகிற காலத்தில் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது அவர் ஆயத்தப்படுத்த வேண்டும் தம்முடைய ஜனங்களை. அந்த விதத்தில் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் அவருடைய திருச்சபையை அவர் ஆயத்தப்படுத்த வேண்டும். திருச்சபையை ஒன்றாக இணைக்க வேண்டும். ஆமென். அந்த நோக்கத்திலே தேவன் மத்தியிலே கிரியை செய்கிறார் என்று நான் நம்புகிறேன். பிஷல் புஸ்தகத்திலே பார்ப்போம் என்றால் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவன் பரலோகத்தில் இருக்கிற குடும்பத்தையும் பூமியில் இருக்கிற குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் ஒன்றாக இணைக்கிறார். பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது, பூலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது. அதை ஒன்றாக செயல்பட வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அதில் நடுவில் இணைக்கப்படுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதில் இந்த 2 குடும்பமும், ஒரு குடும்பம் தேவ சித்தத்தை செய்து இல்லை அவர்களோடு தூதர்கள் நிறைந்திருக்கிறார்கள். ஒன்று பூமியிலே நம்ம இருக்கிறோம். நம்மளோடு சேர்ந்து அநேக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சுருக்கமாக சில காரியத்தை குறித்து விட்டு நான் தெய்வ செய்திக்கு தொடர்ந்து கடந்து போக விரும்புகிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இல்லை என்றால் 48லேருந்து 50 வாசிக்கலாம். மத்தேயு 12 வசனம் 48லேருந்து 50. இந்த தேவ குடும்பம் செயல்பட வேண்டும். அது எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயல்படலாம் என்று பார்க்கலாம். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்தை சொல்லி காண்பிக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற குடும்பத்தையும் பூலோகத்தில் இருக்கிற குடும்பத்தையும் இணைத்தது இயேசு கிறிஸ்து. ஆகையால் அந்த குடும்பம், அவருடைய குடும்பம் எப்படி காணப்பட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, யாரையா அவருடைய குடும்பம் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், என் தகப்பனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் அவருடைய குடும்பம். ஆகையால் தகப்பனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது, சங்கீதம் 133 பார்க்கணும், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதுலே அது எவ்வளவு நன்மையும் இன்பமாக இருக்கிறது. அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆரோன் தலையிலே அந்த எண்ணெயை ஊற்றி அது அவனுடைய தாடியிலிருந்து அவன் போட்டிருக்க அங்கியில் அப்படியாக
வருகிறது என்று ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே சொல்கிறான். அபிஷேகம் கிரிகை செய்கிறது குறித்தும் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு குடும்பம், அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது. அங்கே தேவன் கிறிஸ்துவானவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய அபிஷேகத்தை பாய்ந்து பார பண்ணுகிறார். இந்த குடும்பம் யார், எப்படி ஒன்றாக காணப்படுகிறது என்றால், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் இந்த பூமியிலே கிறிஸ்துவின் குடும்பமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவர் குடும்பம் என்று சொல்லும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள், தகப்பனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இன்னும் அதிகமாக பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். இன்னொரு நபர் மத்திய 13, 37, 38 எடுத்துக்கொள்வோம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்துக் கொண்டிருக்கிறது. இங்க வேதத்தில் பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது சிருஷ்டியானது தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும்படியாக அது ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறது என்று. மத்திய 13, 37, 38 வாசிக்கலாமா? அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கரைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். போதுமா? இங்க வேதம் சொல்லுகிறது நல்ல விதைகளை விதைக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் நல்ல விதைகளை விதைக்கிறாராம். ஆனால் இந்த விதைகள் என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யார் இந்த விதைகள்? மனுஷ புத்திரர்கள், மனுஷ குமாரர்கள் இந்த விதையாக இருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே விதைக்கிற விதைகளாக காணப்படுகிறோம். உங்கள் மூலியமாக, என்னுடைய மூலியமாகத்தான் அந்த விதைகள் என்ன செய்கிறது? அது வளர வேண்டும், கனி தர வேண்டும், மரமாக இருக்க வேண்டும், பிறருக்கு ஒரு 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 நிழல் கொடுக்கிற ஒரு கரமாக இருக்க வேண்டும், அவங்க பழம் சாப்பிடுவதற்கு பழம் கொடுக்கிற ஒரு மரமாக காணப்பட வேண்டும். ஆகிய பூமியிலே நீங்களும் நானும் விதையாக காணப்படுகிறோம். எப்படிப்பட்ட விதைகள்? தேவனுடைய புத்திரர்கள். ஆக நம்மளுக்காகத்தான் பூமியின் சிருஷ்டிகள் என்ன செய்கிறது? ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறது, எப்போ நீங்களும் நானும் வெளிப்பட போகிறோம் என்று. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் நம்மளை ரட்சித்தார், நம்மளை மீட்டெடுத்து அவருடைய வீட்டிலே அவருடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றியிருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய வீட்டிலே அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். பிதாவானவர் நமக்கு தகப்பனாக காணப்படுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய அதே ஆவிதான் வேதம் சொல்லுகிறது நமக்குள்ளே அவர் கொடுத்து, அந்த ஆவி மூலமாக தான் பிதாவோடு, நம்மளை படைத்தவரோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் பொழுது அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துடைய வீட்டிலே நீங்களும் நானும் அவருடைய பிதாவின் பிள்ளைகள், அவருடைய சகோதரர்களாக இருக்கிறோம். அந்த அதே ஆவி மூலியமாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஐக்கியத்துக்குள்ளே நம்ம காணப்பட வேண்டும். அந்த ஐக்கியத்திலே நாம் காணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் இந்த பொல்லாத இருக்கிற இந்த உலகத்தில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக, பூமிக்கு உப்பாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். தெய்வன் நோக்கத்தோடு தான் அவரோட குடும்பத்தில் நீங்கள் உங்களையும் என்ன வைத்திருக்கிறார். நம்ம தெய்வ புத்திரர்களாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே வர வேண்டும் என்றால் நம்ம சில காரியத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்கலாம். முதலாவது, புதிய ஏற்பாடு எழுதின மொழி எதில் எழுதப்பட்டது என்றால் கிரேக்கர் மொழியில் எழுதப்பட்டது. தேங்க்யூ. கிரேக்க மொழியில் இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில் எழுதப்படும் பொழுது அநேக இடத்திலே இந்த பிள்ளைகளை குறித்து வார்த்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் மொத்தமாக 5 வார்த்தைகள் இந்த பிள்ளைகளை குறித்து அங்கே வேதத்தில் எழுதியிருக்கிறது. இந்த 5 வார்த்தைகளும் இந்த பிள்ளைகள்
வருவதற்கு ஒரு ஸ்டேஜஸாக ஒரு படியாக காணப்படுகிறது. இந்த வார்த்தையை வைத்து நம்ம பிறந்த காலத்தில் இருந்து எந்த இடத்துல இருக்கிறோம், எங்கே இருக்க வேண்டும் என்று நாம் முதலாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 1ஆம் அதிகாரம் 44வது வசனம். இன்னொரு நபர் லூக்கா 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பால் துள்ளிற்று. இங்கே நம்மளுக்கு தெரிந்த ஒரு காரியங்கள், மரியாள் இந்த தூதன் சொன்ன பின்பு எலிசபெத் 6 மாதம் பிரெக்னனாக இருக்கிறார் என்று சொன்ன பின்பு மரியாள் என்ன செய்கிறார், அவரை சந்திக்கும்படியாக அந்த மலை தேசத்தில் போய் இந்த எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது அவள் சொல்லுகிறார், என்னுடைய வயிற்றில் இருக்கிற அந்த பிள்ளை என்ன செய்தது, துள்ளிற்று என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இது தூதனானவன் இயேசுவை குறித்து சொல்லுகிற ஒரு காரியமாய் பார்க்கிறோம். பிறந்த பிள்ளையை அங்கே பிறந்து அந்த அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். கிரேக்கர் மொழியிலே பாய்ச்ச இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு பிரஃபாஸ் என்ற பொருளாகிறது. BREPHOS பிரஃபாஸ். இது எதை குறிக்கிறது என்றால், வயிற்றில் இருந்து இன்னும் பிறக்கவில்லை, கர்ப்பத்தில் இருந்து அது வளர்ந்து பிறந்து அது கிரால் பண்ணுகிற காலம் வரைக்கும், அதால் வயிற்றில் கர்ப்பம் தரித்து அது பிறந்து வந்து அது முழங்காலிலே நடக்கிற அந்த காலம் வரைக்கும் பிரஃபாஸ் என்ற ஒரு ஸ்டேஜஸ், ஒரு காலமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை மூலமாக தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம மீண்டுமாக பிறந்திருக்கிறோம். பிறந்த உங்களுக்கும் எனக்கும் ஒரு காலம், நம்ம வந்தோடனே டாப்புன்னு பெருசாக வரல, ஒரு வளர்ச்சியின் காலம் இருந்தது. அந்த காலம் என்னதென்றால் பிரஃபாஸ் என்ற இந்த காலத்திலே நம்ம இருந்தோம். ஆனால் தேவன் எது எதிர்பார்க்கிறார், தெய்வ புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும் என்று ஒரு காலம் இருக்கிறது. தெய்வ புத்திரர்கள் அது 5வது ஸ்டேஜில் இருக்கிறது. ஆனால் அந்த ஸ்டேஜ்க்கு போகும் முன்பாக ஒரு காலம், இந்த பிரேஃபாஸ் ஒரு காலத்தில் இருக்கிறது. இந்த பிரேஃபாஸ் ஒரு காலத்தில் நம்ம அதிகமாக எதை விரும்புவோம், ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிள்ளை அதிகமாக எதை கொடுப்போம், அது வளர வேண்டும் என்று நம்ம எண்ணுவோம். வந்தோம் நம்ம என்ன செய்வோம், ரொட்டிச்சலாயை வாங்கி சம்போன்னு திணிக்க மாட்டோம். ஏன்னா 2 நாள் ரொட்டிச்சனாய் சாப்பிட்டனால அதுதான் வருது எனக்கு. அவர் ரொட்டிச்சனாயை வரிக்க மாட்டோம். அந்த பிள்ளை வளர்வதற்கு வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெயிப்பிக்கப்பட்டீர்கள். பாருங்க, நம்ம எதனால மறுபடியுமாக நாம் உயிரடைந்திருக்கிறோம் என்றால் தேவனுடைய அழிவில்லாத வித்து மூலியமாக. வேதம் சொல்லுகிறது. அதே வசனத்தை தொடர்ந்து பார்ப்போம் என்றால், ஒரு சிறு பிள்ளை அது எப்படியாக அந்த பாலுக்காக அது ஆசைப்படுகிறதோ, அதே போல தேவ வார்த்தைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். நாம் வளர வேண்டும். ஒரு தாய் தன் பிள்ளைகளை என்ன செய்வார், மார்போடு அணைத்து அந்த தாயின் பால்களை குறித்து அந்த பிள்ளை அது குடித்து அது பலனடைந்து வளர்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது. நீங்களும் நானும் வளர்றதுக்கும் ஒரு காலம். அந்த காலத்துக்கு நாம் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியம் என்னது? தேவனுடைய வார்த்தை பாலுக்கு ஒப்பாகப்படுகிறது. அதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை நம்ம குடிக்கும்படியாக, அந்த உணவை புசிக்கும்படியாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இந்த வாஞ்சை நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், ஒரு வளர்ச்சிக்குள்ளே வருவதற்கு நம் காரணமாக இருப்போம். அந்த வாஞ்சை இல்லாதபடி இருப்போம் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற தெய்வ புத்திரர்கள்
அந்த காலம் வராது, பார்க்க முடியாது. இந்த பூமியிலே மனுஷகுமாரன் விதைத்த தெய்வ புத்திரர்கள் விதைகள் ஜனங்கள் பார்க்க முடியாது. அந்த தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் பார்க்க முடியாதபடி போய்விடும். ஏனென்றால் இந்த குழந்தை வளர்ச்சி அடையாதபடி இருக்கிறதுனால. அல்லேலூயா. ஆகையாலே நீங்களும் நானும் விரும்ப வேண்டிய ஒரு ஆசை என்னென்றால், எனக்கு தேவனுடைய வார்த்தை பாலை போல நான் செய்ய வேண்டும், அதை நான் குடிக்க வேண்டும். அந்த பால் தான், அந்த வார்த்தை தான் என்னை என்ன செய்கிறது, ஒரு நாரிஷ்மென்ட்குள்ளே கொண்டு போகிறது. ஆனால் துக்கமான கவலையான ஒரு காரியம் பார்ப்போம் என்றால், அநேக தெய்வ ஜனம் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தத்துக்கும் செவி சாய்க்கிறதை பார்க்கிலும் மனுஷனுடைய வார்த்தைக்கும் மனுஷனுடைய சத்தத்துக்கும் சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்க்க நல்லா தான் இருக்கிறது, சேர்ந்து வளர்ச்சி வருகிறதை போல தான் இருக்கிறது. ஆனால் சூழ்நிலைகள் தடுமாற்றும் பொழுது, உள்ளுக்குள்ள ஒரு ஷேக்கிங் வரும் பொழுது அவங்க உறுதியாக நிற்க முடியவில்லை. ஏனென்று பார்க்கும் பொழுது அவங்க சார்ந்து இருந்தது ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையின் மேல் அல்ல, மனுஷனை சார்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல சூழ்நிலைகளை பார்ப்பீங்க என்றால் அப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் என்றால், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம் நேரத்தை செலவழித்து வாசித்து, அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்க வேண்டும், அந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று தேவனோடு நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை குறித்து நாம் பேச வேண்டும், உறவாட வேண்டும். ஆமென். அப்படி செய்யும் பொழுது தான் அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே ஒரு உருவெடுத்து அது ஃபவுண்டேஷனாக மாறுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்களும் நானும் காணப்படுவோம். அல்லேலூயா. ஆமென். ஆகையாலே நாம் வளர வேண்டும், அதுதான் எதிர்பார்க்கிறார். அந்த நோக்கத்தோடு தான் விதைத்தார். அது வளர வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய காரியங்கள், அந்த வார்த்தையின் மேலே நான் என்ன செய்ய வேண்டும், வாஞ்சையாக வாசித்து தியானித்து அதில் நான் இன்னும் ஆழமாக காணப்பட வேண்டும். ஆமென். ஆகையால் முதல் ஒரு ஸ்டேஜஸை பார்க்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் என்ற ஒரு ஸ்டேஜஸில் நாம் இருக்கிறோம். அது தாயின் கருவில் இருந்து அது குரால் என்ன சொல்லுவாங்க, தவழ்ந்து போகிற ஒரு காலகட்டம் வருகிறது. ஒரு நாள் வந்தோடனே அந்த பிள்ளை தவழ்ந்து போகாது, அது என்ன செய்யும், நிற்க ஆரம்பிக்கும். நின்று அது நடக்கும். தத்தாபுத்தா நடந்து அந்த நடந்த காரியத்தில் விழுந்து எழுந்து அப்படிப்பட்ட காரியத்திலே அந்த காலம் வரும் பொழுது தகப்பன் தாய் என்ன செய்வார்கள், பிள்ளைகளுக்கு நடக்க, பிள்ளைகளுக்கு பேச, பிள்ளைகளுக்கு உட்காருவதற்கு, சட்டை மாற்றுவதற்கு, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் என்ன செய்வார்கள், ஒரு பயிற்சியாக, ஒரு ட்ரைனிங் கிரவுண்டாக ஒரு போதித்து நடத்தக்கூடிய ஒரு காலம் வருகிறது. அல்லேலூயா. இந்த காலத்தின் பேர் தான் பீடியா, PAEADIA, பீடியேஷன் சொல்கிறாங்கள, டாக்டர், சின்ன பிள்ளைகளை பார்க்கக்கூடிய ஒரு வைத்தியருக்கு அந்த பேர் தான் இந்த பீடியா என்று சொல்லுகிறது. இந்த காலகட்டம் என்னென்றால், இந்த நடக்க ஆரம்பித்த காலத்தில் இருந்து ஒரு காலம் வளர்கிற வரைக்கும், ஒரு 3-4 வயது வரைக்கும் இந்த காலம் காணப்படுகிறது. இந்த காலத்தில் என்ன செய்கிறோம், அதிகமாக இந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறோம், கற்றுக் கொடுக்குற ட்ரைனிங், ஒரு அரவணைத்தோடு அன்போடு கவனமாக இந்த பிள்ளைகளை என்ன செய்கிறோம், அதை கல்டிவேட் பண்ணுற போல், எப்படி ஒரு கார்டனை அப்படியாக அந்த 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 சாயிலை கல்டிவேட் பண்ணுகிறோமோ, இந்த பிள்ளைக்கு நம்ம கவனம் கொடுத்து கல்டிவேட் பண்ணுகிறோம். கற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது தன்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளும்படியாக அவர் சிலரை அழைத்தார். அவங்களுக்கு பேர் சீஷர்கள். அல்லேலூயா. ஒரு சீஷத்துவத்துக்குள்ளே, ஒரு டிசைப்பிள்குள்ளே நாம் வர வேண்டும். நான் தெய்வபுத்திரனாக வெளிப்பட வேண்டும் என்றால் தெய்வ வார்த்தை மேலே எனக்கு தாகம் உண்டாகி, அதுக்கு அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், சீடனாக ஆக வேண்டும். அவர் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நான் அவரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டும் என்று ஒரு இடத்துக்குள்ளே நான் வர வேண்டும். அந்த இடம் என்னுடைய
கடைசி இடம் இல்லை. ஏனென்றால் நான் இன்னொரு இடத்துக்கு நான் போக வேண்டும். ஆனால் அந்த இடத்துக்கு போக கட்டியும் இந்த ஸ்டேஜஸ்குள்ளே வருவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த ஸ்டேஜஸ் வரும் பொழுது நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு இடத்துக்குள்ளே நம்ம வருகிறோம். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் 21. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் 21. அப்பொழுது எலியா சகல ஜனதண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இங்கே நம்மளுக்கு தெரிந்த ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனையும் பின்பற்றி வந்தார்கள், பாகாலையும் வணங்கி வந்தார்கள். அவங்க 2 நிலையில் இருக்கல. இங்கே தீர்க்கதரிசி கேட்குறான், எத்தனை காலம் நீர் 2 இதில் இப்படியும் அப்படியும் இப்படியும் இப்படியும் க்ரால் பண்ணி வந்து இப்போ தான் நீ நடக்க ஆரம்பிக்கிற. அந்த பலனடைய வேண்டும். ஆனால் அந்த நடையே உன் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அந்த தத்தா நடக்கிறதே உன் வாழ்க்கையாக மாறிடக்கூடாது. உன் கால் பலனடைய வேண்டும், நீ ஸ்ட்ராங் ஆக வேண்டும், நிற்கிற இடம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், நீ நல்ல ஸ்டேடியாக நடக்க வேண்டும் தான் ஒரு பெற்றோர்கள் விரும்புவோம். அந்த பிள்ளை நடக்குவதற்கு நம்ம உதவி செய்வோம். அதே போல் ஆவிக்குரிய விதத்தில் நம்ம சரணடைந்து சரியாக பலனடைந்து உறுதியாக நின்று நடக்க தான் நம்மளை படைத்தவர் விரும்புகிறார். அப்படி நடக்க வேண்டும் என்றால் ஒரு தீர்மானம்குள்ளே வர வேண்டும். நான் எத்தனை காலம் 2 எண்ணத்தோடு இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் நான் நடந்து கொண்டிருப்பேன்? அப்படி இருப்பேன் என்றால் என்னை குறித்து அவர் வைத்திருக்க இலக்கை குறித்து நான் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. ஏன்னா எனக்கென்று ஒரு இலக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சிருஷ்டிகள் காத்திருக்கிறார்கள். என்னை தான் ஒரு விதையாக ராஜ்யத்தின் புத்திரனாக தேவன் விதைத்திருக்கிறார். அது செயல்பட வேண்டும் என்றால் நான் தீர்மானிக்க வேண்டும். நான் உறுதியாக எதில் நிற்க போகிறேன், உறுதியாக எதில் நடக்க போகிறேன் என்று நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் இது கற்றுக்கொள்ள ஒரு காலம் சீஷரின் காலமாக இருக்கும் என்றால், இயேசுவை பின்பற்றின சீஷரை குறித்து இவர்தான் கேட்டார். நீங்கள் என்னிடத்தில் என்னை பின்பற்ற விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், உங்களை வெறுக்கணும், சிலுவையை நீங்கள் தூக்க வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும். அதில் என்னதென்றால் தன்னுடைய சுயத்தையும் வைத்துக்கொண்டு இயேசுவும் வைத்துக்கொண்டு 2 வாழ்க்கை நம் வாழ முடியாது. ஏனென்றால் தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படியாக சகல சிருஷ்டியும் காத்திருக்கிறது. ஆனால் இங்கே நான் என்னுடைய சுயத்துக்காகவும் இயேசுக்காகவும் வாழுவேன் என்றால் அது நடக்க போகிற சாத்தியம் அல்ல. நான் அந்த புத்திரனாக வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிக்க முடியாது. இயேசு விதைத்த விதையாகவும் நான் கனி தர முடியாதபடி போகிவிடும். ஐயா, நான் கனி தர வேண்டும், என்னை தானே விதைத்தார் என்றால் நான் தீர்மானிக்க வேண்டும், ஒரு சிந்தனைக்குள்ளே வர வேண்டும். நான் எதுவாக எந்த காரியத்தை தீர்மானித்து நான் வாழப் போகிறேன் என்று நான் தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆகையால தெய்வ புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும். தெய்வ புத்திரராக, ராஜ்யத்தின் புத்திரராக என்னை விதைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்துக்கு நான் போக வேண்டும். நான் முதலாவது பிரைஃபாஸ் என்ற இடத்திலிருந்து தெய்வ வார்த்தை அதிகமாக நான் விரும்ப வேண்டும். 2வது அவருடைய சீடனாக அவருடைய போதிப்பின் காரியத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் நடக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து உறுதியாக இருக்க வேண்டும். 3வது பகுதி, இந்த கிரேக்கில் எழுதும்போது பயன்படுத்தின வார்த்தை நெப்பியோஸ், NAPIOS, நெப்பியோஸ். இந்த வார்த்தையிலிருந்து தான் நம்ம பெம்பர்ஸ் போடாத காலத்தில் நம்கின் கட்டணும்ல, அந்த வார்த்தை வந்துச்சு, நெப்பியோஸ். இது தேவனுடைய பாய்க்கப்பட்ட, இந்த பிள்ளைகளுக்கு பாய்க்கப்பட்ட ஒரு காலம். இது எந்த வயதில் பார்க்கலாம் என்றால் 5லிருந்து 12 வயதில் பார்க்க முடியும். இந்த காலம் 5லிருந்து 12 வயது வரைக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் கலாச்சாரத்தின்படி, யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி
இந்த பிள்ளைகள் 5 வயது வந்த பின்பு அவங்களுக்கு ஆழமாக தேவனுடைய பழைய ஏற்பாட்டின் அந்த காரியத்தெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்க கற்றுக்கொள்வாங்க. இப்போ எங்கே நம்ம கிண்டர்கார்டன் போயிட்டு பிரைமரி ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறோமோ அதே போல் அவங்களுக்கு இந்த தோரா, இந்த தீர்க்கதரிசிகளுடைய காரியங்கள் எல்லாமே அவங்க படித்து அது சரியாக கற்றுக்கொண்டு தேர்ச்சி அடைந்து அந்த 12 வயதில் வரும்பொழுது அவங்க ஒரு அடால்ட்ஷிப்குள்ளே, ஒரு ஸ்தானத்துக்குள்ளே வருவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த 12 வயதில் தான் அவர் என்ன செய்தார்? தெய்வ ஆலயத்தில் இருந்து இந்த சபையின் தலைவர்கள், பெரிய பெரிய இந்த ஸ்கிரைபடெல்லாம் அவர் என்ன செய்தார்? பேசும் பொழுது அவங்க பயந்து போனார், ஆச்சரியமாக எப்படி இவருக்கு இவ்வளவு ஞானம் இருக்கிறது என்று. அதில் தன்னுடைய தாய் வந்து கேட்கும்பொழுது ஏன் இப்படி பண்ணினார் சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் என்றால், என்னை ஏன் தேடினீர்கள்? நான் என்னுடைய தகப்பனுடைய பிஸ்னஸ் அடுத்து நான் இருக்க மாட்டானா என்று ஒரு கேள்வியாக அவங்க கேட்டார்கள். என் தகப்பனுடைய வீட்டில் இருந்து என் தகப்பனுக்கு அடுத்த வேலைகளை நான் செய்ய மாட்டேனோ என்று ஒரு கேள்விதான் அங்கே எழுப்பப்பட்டது. ஆகையால் அவருடைய நோக்கம் என்ன? தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்கிறார். ஆகையால் அந்த பிள்ளையான ஒரு முதலாவது அவருடைய வார்த்தை என்னது? அது கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா காரியத்திலும் தேர்ச்சி அடைந்து ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்து அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் என் தகப்பனுக்கு அடுத்த காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? நான் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ரோமர் 8:16 வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறார். 17 நாம் பிள்ளைகளான சுதந்திரமும் ஆமே. ஆமென். இங்கே 2 காரியத்தை பார்க்கிறோம். நமக்குள்ளே ஒரு ஐடென்டிட்டி உருவாகிறது. 5லேருந்து 12 வயது வரும்பொழுது ஒரு ஐடென்டிட்டி அடையாளம் உருவாகிறது. இயேசு கிறிஸ்து அழகா 12 வயசில் சொல்லுகிறாரு, அவர் அடையாளம் என்ன? என் தகப்பனுக்கு அடுத்த ஊழியத்தை நான் செய்கிறேன், என் தகப்பனுடைய வீட்டிலே நான் இருக்கிறேன். அந்த அடையாளத்தை இந்த ஸ்டேஜஸ்குள்ளே வருகிறது. அதுக்கு அடுத்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை தன் தகப்பனை வெளிப்படுத்துகிற அந்த வாழ்க்கைக்குள்ளே இன்னும் ஆழமாக கடந்து சென்றது. அல்லேலூயா, ஆமென். ஆகையால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து ஒரு காலகட்டம் வரும்பொழுது நாம் யார், நம்மளுடைய தகப்பன் யார், அவருக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது என்று அந்த உறவில் இன்னும் ஆழமாக நாம் பலனடைய வேண்டும். இதற்கு பலனாக உதவி செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு என்ன செய்கிறார்? சாட்சி சொல்கிறார், நான் தேவனுடைய புத்திரன், தேவனுடைய பிள்ளை, தேவனை அடுத்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் ஒரு போதகராக நம்மளோடு இருந்து என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுத்து பேசி வருகிற ஒரு காலம் ஐக்கியத்துக்குள்ளே போகிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும். நம் சும்மா சபைக்கு வந்தோம், கேட்டோம், அப்படி போனோம் இல்லை. இந்த காலத்திலே நான் ஆவியானோடு இணைகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும். பாண்டியநகரன் குறித்து நம்ம கேட்டிருக்கலாம். அவர் 18 வயசு வந்தோன்னே அவர் பொதுவாக சொல்லுகிற சாட்சி, அவர் படிக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு நாற்காலியை போட்டுக்கொண்டு ஆண்டவரை அழைத்து என்னோடு பேசுங்க, எனக்கு போதிங்க, கற்றுக்கொடுங்க என்று ஒரு ஐக்கியத்திலே அவர் தொடக்க ஆரம்பித்தார். அது மூலியமாக அவர் படிப்பில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணி கோல்டு மெடலிஸ்ட் ஆகி அவருடைய பரிசுத்த ஆவியனோட அனுதின வாழ்க்கையின் அனுபவம் இன்னும் ஆழமாக சென்று ஒரு சிறு வயதிலேயே தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணி வல்லமையாக செயல்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டார். எப்படி ஆரம்பித்தது? அவர் எடுத்த தீர்மானம், நான் பரிசுத்த ஆவியானோடு என்ன செய்ய போகிறேன்? வளரப்போகிறேன். அவர் எனக்கு போதகராக இருக்கும்படியாக, எனக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நான் இடம் கொடுக்க போகிறேன். ஆகையால் அவருக்கும் ஆவியானவருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் நம்ம எடுக்க வேண்டிய இந்த தீர்மானம் தான் என்ன செய்கிறது? நம்மளை இன்னொரு பகுதிக்குள்ளே கொண்டு போகிறது. ஆமென்.
நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் எடுக்கிற தீர்மானம் என்னை இன்னொரு பகுதிகளை கொண்டு போகிறது. முதல் ஸ்டேஜில் இருக்கும்பொழுது நான் எடுக்கிற தீர்மானம் என்ன? இந்த வேதத்தை குறித்து நான் அறிய வேண்டும், வாசிக்க வேண்டும், இந்த வேதத்திலே நான் பிரியமாக இருக்க வேண்டும், என்னுடைய தீர்மானம். ரெண்டாவது இடத்துக்கு வரும்பொழுது நான் அவருடைய சீடனாக ஆக வேண்டும். ஆகியால் 2 நிலையில் வாழ முடியாது. ஒரு நிலையில் நின்று நான் அவருடைய சீடனாக காணப்பட வேண்டும். இன்னொரு இடத்துக்கு போகின பின்பு நான் ஒன்றையாக வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதித்து நடத்த வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை நான் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் இந்த தீர்மானம் எடுத்து வரும் பொழுது என்ன நடக்கிறது? நாம் இன்னொரு பகுதிக்கு நாம் செல்லுகிறோம். அல்லேலூயா. முதல் காரியம், முதல் பகுதி பிரேஃபாஸ், ரெண்டாவது பீடியா, மூன்றாவது நப்பியோஸ், நாலாவது ஒரு ஸ்டேஜஸ்குள்ளே இருக்கிறது, பகுதி இருக்கிறது டெக்கான், TEKNON, இல்லை என்றால் TEKNION, டெக்னான் என்ற ஒரு வார்த்தை கிரீக்கில் பயன்படுத்துகிற இந்த வார்த்தை. இது எங்கே பயன்படுத்தினார்கள்? லுக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லுக்கா 15 வசனம் 31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. இங்கே பயன்படுத்தின இந்த வார்த்தை மகனுக்கு அங்கே கிரீக் என்ன வார்த்தை எழுதினார்கள் என்றால் டெக்னான் என்ற இந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், இது என்னென்றால் இது ஒரு மெச்சூரான ஒரு ஸ்தானத்தில் வந்திருக்கு. ஆனாலும் தொடர்ந்து அந்த மெச்சூரிட்டியில் இல்லாதபடிக்கு என்று திடீர்னு ஒரு நாள் என்ன செய்கிறான்? ஒரு குழந்தையை போல அவன் வாழுகிறான். ஒரு நாள் பார்த்தா நல்லா யோசிக்கிறான், நல்லா தீர்மானிக்கிறான். இன்னொரு நாள் பார்த்தா ஒரு சிறு பிள்ளையை போல, ஒரு குழந்தையை போல நடந்து கொள்ளுகிறான். ஒரு நாள் மேலே இருக்கிறான், வளர்ந்தவனை போல காட்சி காண்பிக்கிறான். இன்னொரு நாள் பார்த்தா அந்த சூழ்நிலையில் பயந்து போய் ஒன்றும் முடியாதபடிக்கு அழுந்து ஒரு கீழே பிறண்டு போகிற ஒரு சூழ்நிலை போல, ஒன்றாக உறுதியாக நிற்காத ஒரு ஸ்தானத்தை போல காணப்படுகிற ஒரு பிள்ளை. இங்கே மூத்த சகோதரன் அவருடைய வீட்டில் இருந்து தகப்பனுக்கு ஒரு நல்ல உயர்ந்த வயதுள்ள மனுஷனாக காணப்பட்டான். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த சூழ்நிலையில் ஒரு நல்ல மெச்சூரான நபராக அவன் செயல்படாதபடிக்கு ஒரு சிறு பிள்ளையை போல அங்கே நடந்து கொண்டான். அவனுடைய இளையகுமாரன் மீண்டுமாக வருகிறான், வீட்டுக்கு வருகிறான். தகப்பன் அன்பை காட்டி அவனை அணைத்துக் கொள்கிறார். ஆனால் இந்த மூத்த சகோதரனும் அந்த இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பின்பு அவனுக்கு பிடிக்கல. இது இப்படி செய்யக்கூடாது, இது தவறான காரியங்கள், இப்படியெல்லாம் நடத்தக்கூடாது என்று ஒரு தகப்பனுடைய அந்த மெச்சூரிட்டி இல்லாதபடிக்கு ஒரு சிறு குழந்தையை போல சிந்திக்கிறவனாக தகப்பனோடு இப்போ பேசுகிறான். அந்த சூழ்நிலை இருக்கும்போது தான் தகப்பன் அவனை அழைக்கிறார், டெக்னான், நீர் ஏன் இப்படி பண்ணுகிறாய்? என்னுடைய எல்லாமே உனக்கு தானே. இது வரைக்கும் நீ நல்லா தான் இருந்தாய், ஆனால் இப்போ நீ எடுக்கிற உன்னுடைய தீர்மானம், இப்போ நீ பேசுகிற உன்னுடைய பேச்சு, இப்போ நீ நடந்து கொள்கிற அந்த நடை ஒரு முதிர்வுள்ள ஒரு குமாரனுக்கு ஸ்தானத்தில் அல்ல, சிறுப்பிள்ளையை போல நீ நடந்து கொள்கிறாய். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாய் பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அடைகிறவர்களாய் இராமல். இது எப்படிப்பட்ட நிலை? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இங்கே ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, ஒரு காரியத்தை சொல்கிறாங்க என்றால் அவங்களுடைய காரியத்தை கேட்பது. இன்னொருத்தங்க இப்படி பேசுகிறாங்க என்றால் அவங்களுடைய காரியத்தை கேட்குறது. அப்போ ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மெச்சூராக இருக்கிறது. இன்னொரு அதே நபர் இங்கே பார்க்கும்பொழுது ஒரு சிறு பிள்ளையை போல எப்படா இப்படி என்ற ஒரு கேள்விக்குரிய ஒரு ஸ்தானத்தில் காணப்படுகிறாங்க.
இவங்களை நம்ம நம்பி எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஒரு நாள் சரியாக செய்வா, 2ஆம் நாள் நீ செய்வாயா இல்லையா என்று ஒரு பயத்தோடு நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஜீவிக்கிற ஒரு பிள்ளையின் ஸ்தானத்தில் காணப்படுவோம். ஆக நம்ம இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் என்ன என்றால் தேவனுடைய புத்திரன் ஸ்தானத்துக்கு போக வேண்டும். ஆனால் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது? நான் பிரேக்ஃபாஸ்டோட இடத்துல இருக்கிறேன்னா இன்னும் தத்தி தான் நடந்து வாழ்ந்து கொண்டு நான் அந்த அந்த பால் எப்படியாகவே சும்மா சாதாரணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா, இல்லை ஒரு பீடியா ஒரு ஸ்தானத்தில் வந்து நிற்கிறேன், ஆனாலும் உறுதி அடையாதபடிக்கு தத்தி தான் நடக்கிறேனா? நான் உறுதி அடைய வேண்டுமா? சரியான தீர்மானம் எடுத்து நான் வர வேண்டுமா? இல்லை நெப்பியோஸோட இடத்துல வருகிறேன், ஆனால் நான் சரியாக ஒரு சிஷ்யத்துவத்தில் போவதற்கு சரியான ஒரு போதகத்தை நான் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எனக்கு இது வேண்டும் இது வேண்டாம் என்று இருக்கேனா? இல்லை டெக்னான் என்று இந்த இடத்துல ஒரு நாள் நான் சரியாக போதகத்தில் இருக்கிறேன், மறுநாள் சூழ்நிலை வரும்பொழுது இல்லை எனக்கு வேணாம், இப்படித்தான் நடக்க போகிறேன், இப்படிப்பட்ட ஸ்தானத்திலே நான் இருக்கிறேன் என்று நம்மளே பார்த்து கொள்ள வேண்டும். இன்று நம்ம போக வேண்டிய இடம் மேலான ஒரு இடம். அதோடைய இடத்துடைய பேர் என்ன என்றால் அந்த ஸ்தானம் யூஸ், HUIOUS. இது கிரீக்கில் பயன்படுத்த போக கடைசியாக ஒரு நல்ல முதிர்ச்சியாகிய தேவன் விரும்புகிற ஒரு தேவன் புத்திரத்தின் ஸ்தானத்துக்குள்ளே அங்கே வெளிப்படுகிறது. எல்லா ஸ்தானத்திலையும் கடந்து தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஸ்தானம், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக மாற வேண்டிய ஒரு ஸ்தானம், இந்த பூமிக்கு விதையாக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக குமாரனாக விதைக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த ஸ்தானத்தின் பேர் யூஸ், HUIOUS. இந்த ஸ்தானத்துக்குள்ளே நீங்களும் நானும் வர வேண்டும். பொதுவாக இஸ்ரவேல் தேசத்துடைய கலாச்சாரத்தின்படி இந்த குமாரன் என்ற ஸ்தானத்தில் வரும்பொழுது அவங்க பொறுப்பெடுத்து அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு சரியான தீர்மானம் எடுத்து தீர்மானம் செய்து ஒரு குடும்பத்தை கட்டி அந்த குடும்பத்தை தேவனுடைய வழிகளிலே தேவனுடைய காரியத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே வருகிறார்கள். ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல இந்த லெவலில் தான் பூமியிலே மனுஷனை படைத்தார். ஆமென். அவங்க திருமணம் பண்ணக்கூடிய இந்த முழு உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே தான் அவர்களை சிருஷ்டித்து அந்த ஸ்தானத்திலே தான் அவர் என்ன செய்கிறார், வந்து உறவாடுகிற ஒரு ஸ்தானத்திலே அவர் வைத்திருந்தார். ஆக உங்களையும் அந்த ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு போக தான் என்ன செய்கிறார், இந்த படிப்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து அந்த ஸ்தானத்திலே நம்ம வர வேண்டும். அந்த ஸ்தானத்திலே வந்த பின்பு நாம் சரியான ஒரு நிலையில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் அடுத்த காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், சிந்தித்து பேசி செயல்படுகிறார்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. அதை வேதம் சொல்கிறது, நம்ம கிறிஸ்துவுடனே உன்னதத்திலே அவர் அமர பண்ணியிருக்கிறார். ஆகையால் உன்னதத்திலே கிறிஸ்துவுடனே அமர பண்ணி கிறிஸ்துவை போல விற்றிருந்து நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இந்த பூமியிலே அவர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக நியமித்திருக்கார் என்றால் இந்த ஆசாரியனை போலவும் இந்த ராஜ்யம் நீங்களும் நானும் இந்த பூமியிலே நம்ம வாழ வேண்டும், ஒரு ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல செயல்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பொதுவாக ஒரு ஆசாரியன் எப்படிப்பட்ட ஒருவனாய் காணப்படுவான் என்றால், முதலாவது அந்த ஆசாரியன் அவனுக்கும் தேவனுக்கும் அந்த உறவு இருக்கும். அவன் தேவனிடத்தில் போய் மினிஸ்டர் பண்ணுகிறவனாக காணப்படுவான், தேவனோடு பேசுகிறவனாக, தேவன் அவனோடு பேசுகிறவனாக, அந்த உறவிலே கட்டப்பட்டவனாக ஆசாரியர் காணப்படுவான். அது மட்டுமல்ல, அதே ஆசாரியன் என்ன செய்வான் என்றால் அவன் சந்திக்கிற ஜனங்களிடத்தில் தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு உறவு கட்டுகிற ஒரு ஸ்தானத்திலே காணப்படுவான். ஆமென். அகலே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம் தேவனோடு சரியான உறவில் இருந்து தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலே நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு நடுவில் இருந்து செயல்படுகிற ஒரு ஸ்தானத்துக்குள்ளே இருக்கும்படியாக ராஜ்யத்தின் புத்திரராக உங்களை என்னையும் இந்த பூமியில விதைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த விதைக்கு ஏற்று நம்ம செயல்பட வேண்டும் என்றால் நம்ம ஆசாரியனாக
நம்ம வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ராஜாக்களாக சரியான தீர்மானம் எடுத்து கட்டுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென். ஆகையால் இந்த ஈயாஸ் ஸ்தானத்திலே வரும் பொழுது 4 ஸ்டேஜஸை பார்த்தோம். பிரேஃபாஸ், பீடியா, நெப்பியோஸ், டிகான். இந்த 4 ஸ்டேஜஸ்லேயும் ஆண் பெண் ஒரு காரியங்கள் பார்க்கலாம். அங்கே ஆண் பெண் என்று அந்த இடத்துல அங்கே பார்க்க முடியும். ஆனால் அந்த ஈயாஸ் வந்த ஒரு ஸ்தானத்துக்கு வந்த பின்பு இந்த இடத்துல பெண்களுக்கு அங்கே ஒரு காரியம் இல்லை, எல்லாமே ஆண்களை குறித்து காட்டுகிறது. ஏன் ஆண்கள் ஆகிய பெண்களை அவங்க தள்ளி விடுகிறார்களா? இல்லை. யூதரின் கலாச்சாரத்தின்படி மூத்த ஆண்களுக்கு அந்த எல்லா சொத்தும் எல்லா இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் அவன் போய் சேருகிறது. ஆகையால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த ஆணாக இருக்கலாம், இந்த பெண்களாக இருக்கலாம், இவர்கள் 2 பேரும் என்ன செய்கிறார்? அந்த ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வந்து, நீ ஆணாக இருந்தாலும் உன் தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் உனக்கு சொந்தமாகிறது, நீ பெண்ணாக இருந்தாலும் உன் தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதமும் சொந்தமும் உனக்கு சொந்தமாகிறது என்று இந்த ஈயாஸ் என்ற ஒரு ஸ்தானத்துக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இது நம்ம செயல்படுகிற ஒரு காரியமும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினால இந்த காரியத்துக்கு நாம் வருகிறோம். இந்த காரியத்தில் இருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பூமிக்கு நம்ம தேவனுடைய புத்திரர்களாக செயல்பட முடியும். இந்த ஸ்தானத்திலிருந்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். இந்த ஸ்தானத்தில் இருந்து தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவினாலே நடத்தப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பின்பு இவரின் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆவியானவர் என்ன செய்தார்? இயேசுவை வழி நடத்தி வனாந்தரத்தை கொண்டு போனார். ஆக இயேசு என்ன செய்தார்? ஆவியானவரோடு இணைந்து ஆவியானவர் நடத்துகிற வழிக்கு இயேசு இணைந்து போனார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய புத்திரன், இந்த ஈயாஸ் தேவனுடைய குமாரன். ஆக அந்த ஸ்தானத்திலே அவரை நடத்துவதற்கு வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணினார். ஆமென். இந்த பூமியிலே தெய்வபுத்திரிகள் வெளிப்பட வேண்டும் என்றால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவர் நம்மளை நடத்தும்படியாக நாம் போக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறக்குறைய 3 வருஷங்கள் அவர் அரேபியா தேசத்திலிருந்து அநேக காரியத்தை கற்றுக்கொண்ட பின்பு தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் அவரை வழி நடத்தினாராம். இந்த இடத்துக்கு போக விட்டார், சில இடம் போகும்பொழுது போக முடியாது என்று சொன்னார். ஆவியானவர் நிறுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தார்? ஆவியானவர் வழி நடத்துவதின்படியாக அவர் என்ன செய்தார்? தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த ஈயாஸ் இருக்கும் பொழுது தேவனுடைய குமாரனாக இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் என்ன செய்தார்? தன்னை தாமே தாழ்த்தி மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்து கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறார்கள். மரிக்கிற நாள் வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற இந்த தெய்வகுமாரன் அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவரை தாழ்த்தி ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து மரிக்கிற நாள் வரைக்கும் தேவனுடைய குமாரனாக இந்த பூமியில் என்ன செய்தார்? ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வந்தார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே மறைக்குவதற்கு ஆவியானவர் மூலியமாக பரிசுத்தமாக சிலுவையிலே மறைக்குவதற்கு ஆவியானவர் உதவி செய்தார். அவர் மரித்த பின்னும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவதற்கும் ஆவியானவர் தான் அவருக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அகில தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும் என்றால் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். அவருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை தாழ்த்தி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த காரியத்திலே வரும் பொழுது தெய்வன் நம்மளை முன்னையாகவே நோக்கின ஒரு சித்தம். ரோமர் 8:29 பார்க்கலாம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்மை முன் குறித்திட்டார். எதற்கு ஒப்பாக?
அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நம் மாறும்படியாக நம்மளை முன்குறித்திட்டார். அதை முன்குறித்த பின்பு மீண்டுமாக முதல் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். வாசிக்கலாம். மேத்யூ 13ஆம் அதிகாரம் வசனம் 38. நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். மனுஷகுமாரன் விதைக்கிற விதைகள் ராஜ்யத்தின் புத்திரராகிய நீங்களும் நானும். முந்தைய முன்குறித்தார் அவர் குமாரன் சாயலுக்காக ஒப்பாக நம்ம இருக்க வேண்டும் என்று. அதே முன்குறித்து குமாரன் என்ன செய்தார்? விதையாக இந்த பூமியிலே உங்களை விதைத்திருக்கிறார். அதை நம்ம காணப்பட வேண்டும் என்றால் இந்த பூமியானது தெய்வ புத்திரர்கள் வெளிப்பட ஆவலோடு காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் விதைக்கப்பட்டு இருக்கிறோம். அது விதைக்க காரியங்கள் சரியாக செயல்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் சரியாக செயல்படுகிறோமா என்று கவனித்து இந்த 5வது ஸ்டேஜஸில் ஆவியானவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நடத்தும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய புத்திரர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் திருச்சபையாக இருக்கிற நீங்களும் நாமனும் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்க விரும்பினால் ஆவியானவர் சத்தத்தை கேட்டு ஆவியானவர் நடத்துகிற வழியில் போக வேண்டும். நான் கிறிஸ்துவின் சரீரமாக கிறிஸ்துவின் சபையாக இருக்க விரும்பினால் ஆவியானவர் சொல்கிறதை நான் கேட்டு ஆவியானவர் சொல்கிற காரியத்தின்படி நான் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அகையில என்னை தேவனுடைய பிதாவுடைய உறவுக்குள்ளே வைத்ததும் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய குமாரனுடைய ஆவியை எடுத்து என்னுக்குள்ளே வைத்து அந்த ஆவி மூலியமாக தான் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் மூலியமாக அவரோடு உறவாடுகிற இந்த வாழ்க்கைக்குள்ளே வைத்திருக்கிறார். அகையில அந்த காரியத்திலே நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ஆவியிலிருந்து நம்ம வாழ்க்கையை படிப்படியாக கட்டி வழிநடத்துவதற்கு ஆவியானவர் இருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை வறுமையாக்க வேண்டும், என்னை நான் டினாய் பண்ண வேண்டும். அவருடைய சத்தத்துக்கும் அவர் வார்த்தைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும்? இணைந்து போக வேண்டும். என் பலவீனத்திலே எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையோட பலவீனத்திலே அவர் சரியாக பலப்படுத்தி இன்னும் ஆறுதல் படுத்தி இன்னும் உற்சாகப்படுத்தி நடத்துவாரோ அதே போல் என்னை நடத்துவார். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் தகப்பனுடைய தோளிலை சாய்ந்து கொள்ள வேண்டும். என் பலவீனத்தில் என் தகப்பனாலே முடியும் என்று அவர் கூட நான் இருக்க வேண்டும். அவர் சத்தத்துக்கு நான் செவி சாய்க்க வேண்டும். அப்படி செய்வான் என்றால் என் தகப்பன் என்ன செய்வார்? என்னை சரியாக என்னை உருவாக்கி அவர் விரும்புகிற இடத்துக்குள்ளே என்னை கொண்டு போய் வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அகையில தேவனுடைய வீட்டில் நம்ம சாதாரண அங்கத்தவர்கள் இல்லை, நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் பிள்ளை என்றால் அவர் குடும்பத்திலே நம்ம ஒருவராக இருக்கிறோம். ஆனால் யார் அவர் பிள்ளையாக காணப்படுகிறோம்? அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் அவர் பிள்ளையாக இருக்கிறோம். அங்கே அவர் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அவர் சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அப்படி இல்லை என்றால் அவர் சித்தத்தை செய்யாதபடி இருப்பேன் என்றால் கடைசியாக வாசிக்க இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1 யோவான் 3:10 பார்க்கலாம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். போதுமா? ஏன்னா 2 பிள்ளைகளை குறித்து இந்த பூமியிலே பார்ப்போம். ஒன்று தெய்வ பிள்ளைகள், இல்லை என்றால் பிசாசுடைய பிள்ளைகள். நாம் தெய்வனுடைய பிள்ளைகளுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதில் அதுக்கு ஏற்ற அதன்படி வசனத்தின்படி நம்ம செவி சாய்த்து நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முடிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மளுடைய சித்தத்தை வைத்து பிசாசும் அவன் சித்தத்தை செய்வதற்கு நம்மளை பயன்படுத்துகிறான். அவன் சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் அவனுடைய பிள்ளைகாகி அவன் எங்கே நம்மளை கொண்டு போய் வைப்பான தெரியல. வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொள்ளையும் வருகிறான், இயேசுவோ நம் ஜீவன் பெற்றுக்கொள்ள அது பூர்ணமாக இருக்கும்படியாக வந்திருக்கிறார். ஆமென். அதில் யாரும் எழுந்து நிற்கலாம். நாளில் கூட நாம் ஜெபித்து முடிப்போம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைய நாங்கள் தெய்வ புத்திரர்கள், தேவனுடைய வீட்டிலே நாங்கள் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த ஸ்தானத்தில் ஆண்டவரே நாங்கள் சரியாக நின்று ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை படிப்படியாக ஆண்டவரே கட்டி
ஆண்டவரே, நீ விரும்புகிற அந்த ஸ்தானத்துக்குள்ளே வந்து பூமியிலே விதைக்கப்பட்ட ராஜ்யத்தின் புத்திரிகளாகிய நாங்கள் சிருஷ்டிகள் காத்திருக்கிற அந்த ராஜ்யத்தின் தேவனுடைய புத்திரர்களாக ஆண்டவரே நாங்கள் வெளிப்படும் அந்த நாள் வரைக்கும் ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் பேசின அந்த வசனம் எங்களுக்குள்ளே உயிரடைந்து வேரடைந்து அந்த வசனம் ஆண்டவரே நாங்கள் எல்லா காவலோடும் காத்து கொண்டு அந்த வசனமே ஆண்டவரே எங்களை அலங்கரித்து நல்ல ஒரு பிள்ளைகளாக ஆண்டவரே புத்திரனாக வாழும்படியாக அந்த வசனம் எங்களுக்கு உதவி செய்வதாக. தகப்பனே, நீர் எங்களை நிறைவுபடுத்தும். நிறைவானது வரும்பொழுது குறைகானது எல்லாமே அகண்டு போகும் என்று சொன்னதை போல பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு ஸ்தானத்திலும் எங்களை நிறைவுபடுத்தி ஒவ்வொரு குறைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்தானத்திலும் இருந்து எங்களை விலக்கி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே மகிமைக்கின் மேல் மகிமை அடையும்படியாக உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் ஆண்டவரே நீ புதிதாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற இந்த வசனத்துக்காக நன்றி. இந்த வசனத்தை நாங்கள் நேசித்து அதை வாசித்து தியானித்து ஆண்டவரே எங்கள் செவிகளை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கொடுத்து அதன்படி வாழ எங்களை தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய அன்பினாலே ஆண்டவரே எங்களை இழுத்துக்கொள்ளும். அன்பினாலே ஆண்டவரே எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்து நடத்துவீராக. பிதாவே, வந்திருக்கிற அனைவரையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, சுகம் வேண்டியவர்களை சுகப்படுத்தும். மருத்துவரை சந்திக்கிறவர்கள் ஆண்டவரே நீ சீக்கிரமாக ஆண்டவரே எல்லா கருத்திலும் சுகத்தையும் பலத்தையும் தந்து விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மிடத்திலேருந்து நாங்கள் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். நீ கொடுக்கிற எல்லா நன்மையான ஈவுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். யாவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய சுகமும் பலமும் ஞானமும் சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் தயவும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருப்பதாக. நீ சிந்திய ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கீழான காரியத்தை தேடாதபடிக்கு நாடாதபடிக்கு கிறிஸ்து உன்னதத்திலே அமர்ந்திருக்கிற அந்த ஸ்தானத்திலே நாங்கள் நின்று சிந்திக்க தேட எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே தம்முடைய முகத்தை நம் மேலே பிரகாசித்து நம்மளை காத்து நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினாலும் தயவினாலும் நம்மளை நடத்தி பிதாவாகிய தேவனுடைய அன்பினாலும் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்தாவின் நோனி ஐக்கியத்தினாலும் நம்ம தொடர்ந்து ஆஸ்வதித்து நடத்துவாராக. Amen. God bless you. Thank you very much. Okay, நம்ம பர்த்டே